இந்த 2000லேருந்து 2004க்குள்ளே பிறந்தவங்க இருக்காங்களே, அதுலேயும் முக்கியமாக இந்த 2002 ரொம்ப பாவம். மெட்ரிகுலேஷன் டு சமச்சர் கல்வி மாறினதுலேருந்து ஆரம்பிச்சு கொரோனா ரெசஷன்ற வரைக்கும் எல்லாத்துலேயும் அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். 10th ப்ளூ பிரிண்ட் இல்லை, 11th பப்ளிக் எக்ஸாம், 12th புது புக்கு. சரி காலேஜுக்கு போனால் கட்டம் மாறும் பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் லாக்டவுன். சரி காலேஜ் விட்டு வெளியே வந்தால் கட்டம் மாறும் பார்த்தா ரெசஷன், வேலை கிடைக்கல. சரி ஏதாவது ஒன்று கிடைச்சா உள்ள ஓடிடலாம் அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவர் வந்தாரு. யார கேட்டாலும் ஆஹா ஓஹோ அவரா பயங்கரமான ஆளுப்பா அப்படின்னு இருக்கானுங்க. என்னடா இப்படி கூறீங்களே, சரி உண்மையிலே பயங்கரமான ஆள் தான் போலன்ட்டு உள்ள குதிச்சிட்டேன். குதிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது இவர் ஆஃபர் லெட்டர் சீக்கிரம் அமைச்சிருவாரு, ஆனா ஜாயின் லெட்டர் அனுப்புறதுக்கு 1.5 வருஷம் ஆகுமா. அது எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது. ஆனா எனக்கு 3 மாசத்துல ஜாயின் லெட்டர் வந்துருச்சு, அது வேற விஷயம். ஆஹா அடிச்சாண்டா ஜாயினிங் லெட்டர்னு சொல்லிட்டு நானும் ஒரு மெதப்புல தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஜாயினிங் லெட்டர் ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது லொகேஷன் அகமதாபாத். என்னடா எங்கேயோ தூக்கி போடுறானே, போலாமா வேணாமான்ட்டுலாம் நான் யோசிக்கல. ஏன்னா இதை விட்டா வேற ஏதாவது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால சரி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ரீலொகேஷன் கேட்டு மெயில் போடலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கே, அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு நானும் போயிட்டேன். போனப்பதான் ஒருத்தன் வந்தான். தம்பி என்னப்பா ரீலொகேஷனுக்கு மெயில் போட போறியான்னு கேட்டான். நானும் ஆமானே அப்படின்னு. நானும் அந்த மாதிரி தான்ப்பா 3 தடவை மெயில் போட்டேன், 3 தடவை அகமதாபாத்தே வந்துருச்சு பண்றான். இவர் ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, இன்னும் பல பேருக்கு இப்படிதான் நடந்திருக்கு. என்னன்னா நாங்க ப்ரிஃபர்ட் லொகேஷன்ல இதை கொடுக்கவே இல்லையே, ஆனா எங்கேயோ தூக்கி அடிக்கிறானே, என்ன விஷயம்னு பார்த்தா ஆஸ் பர் பிசினஸ் நீட்ஸ் ஆமா. அப்போ சென்னையில வேலை பாக்குறவனா இல்ல, எனக்கு புரியல. பிசினஸ் நீட்ஸ் அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை அங்க போட்டீங்க, சரி. ஆனா அங்க இருந்து இங்க வந்து பார்த்தா அங்க இருக்கவங்க இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கானே, அது எப்படி? நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். சரின்ட்டு நானும் மனசை இரும்பாக்கிக்கிட்டு கிளம்பிட்டேன். அங்க போய் பார்த்தா அகமதாபாத்ல இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி காந்தி நகர்னு ஒரு இடத்துல எங்களுக்கு பொசிஷன். அந்த காந்தி நகருக்கு போய் பார்த்தா ஒண்ணுமே இல்ல, லிட்ரலி ஒண்ணுமே இல்ல. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. ஊர்லதான் ஒண்ணும் இல்லைன்னு பார்த்தேன். அவன் சோறுன்னு ஒண்ணு வச்சிருந்தான் பாருங்க, டால் பாட்டின்னு ஒரு கல்லு. அத கரண்டியை வச்சு உடைச்சி தூளாக்கி சாம்பார்ல போட்டு அதை சாப்பிடணும். அதுதான் பிரேக்ஃபாஸ்ட். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அந்த ஊர்ல ஒரு பிஜியை கண்டுபிடிச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சமாளிச்சு ஓட்டுறதுக்குள்ள எவ்வா இவனுங்க தான் இப்படி இருக்கானுங்கன்ட்டு கம்பெனிக்குள்ள போய் பார்த்தா அவன் ஒண்ணு சொல்லி தருவான், அதுக்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு விஷயத்துல வேலை பார்க்க வைப்பான். சரி ஏதோ ஒரு ஊருக்கு வந்துட்டோம், ட்ரைனிங்கும் முடிச்சிட்டோம், அட்லீஸ்ட் ப்ராஜெக்டையாவது எங்க ஊர்ல இருக்க ப்ராஜெக்ட்ல போடுங்கன்னு சொன்னா மூக்கால அழுகுறாங்க. இதுவே அங்க இருந்தே வேலை பார்க்கணும் சொல்லி பாக்கணுமே. ஒரு வழியா மானே தேனே பொன்மானேலாம் போட்டு இல்லாத குட்டிக்காரெல்லாம் நடிச்சு ஒரு வழியா இங்க வந்துட்டேன். இப்பவும் என் பேஸ் அங்கதான், வேலை செய்யறது மட்டும் இங்க வந்து பார்த்தா ஆபீஸ் எங்கேயோ இருக்குது. அதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, ஆனா அதுக்கு ஒரு அமௌண்ட்டும் இருக்குது. ஒண்ணும் இல்ல, இப்படி வர சேலரிய அப்படி வாங்கிக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த பஸ் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொன்னல, அதுல ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா நான் அகமதாபாத்ல இருந்து சென்னைக்கு ஒர்க் லொகேஷன் சேஞ்சில தான் வந்திருக்கேன், சரியா? அந்த ஒர்க் லொகேஷன் சேஞ்ச வாங்குறதுக்குள்ள நாங்க பட்ட பாடு இருக்கே. அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ நான் அகமதாபாத்ல இருந்து சென்னைக்கு ஒர்க் லொகேஷன் சேஞ்ச்ல வந்திருக்கிறனால என்ன சென்னை பஸ்ல ஏத்திக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க நானும் உங்க எம்ப்ளாயி தாங்க, என்னால ஏன் இந்த சர்வீஸ் இங்க யூஸ் பண்ணிக்க முடியலன்னு பார்த்தா நான் ஒர்க் லொகேஷன் சேஞ்சில தான் நான் வந்திருக்கேன். அதனால நான் இன்னும் அகமதாபாத்ல இருக்கேன்றதுதான் கணக்காம். அகமதாபாத்ல இருக்கிற பஸ் நான் யூஸ் பண்ணிக்கலாமா? அங்க இருக்கிறதே 2 ஸ்டாப்பிங் தான், பட் இங்க வந்துட்டு நான் யூஸ் பண்ணக்கூடாதான். உங்களுடைய எம்ப்ளாயிஸ் உங்களுடைய பஸ் சர்வீஸை யூஸ் பண்றதுக்கு காசு கட்டணும், சரி ரைட், நான் காசையும் கட்டுறேன்.
என்ன 10-11 வீட்டு வாசல்ல இல்லைன்னா கூட தெருமுனையிலையாவது இறக்கி விடுங்கன்னு சொன்னா நோன்றானுங்க. ஒரு காலத்துல கவர்மெண்ட் ஜாப் அப்படி இப்படின்னாங்க, இப்ப என்னன்னா லே ஆஃப்னு போய்கிட்டு இருக்கு. சோ உங்கள எத்தனை பேரு அண்ணன் கூட சேர்றதுக்கு ஒரு கையில ஆஃபர் லெட்டர் இன்னொரு கையில ஜாயின் லெட்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் எப்படி தலைக்கீழாதான் குதிப்பேன்னு சொல்லிட்டு குதிச்ச கதையை கேட்டீங்க. நீங்களும் குதிக்க போறீங்க அப்படின்னா நான் ஏதோ விளையாட்டா சொல்லிட்டேன். பட் ஸ்டில் எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல இவங்களாவது வந்து வேலைன்னு ஒண்ணு கொடுத்து சம்பளம் ஒண்ணு கொடுத்து அத்தனை பேருக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்திருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. இவங்களும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல திம்ஸ் கட்டதான். இந்த வீடியோ அது நொட்டை இது நட்டன்னு சொல்றதுக்கோ இல்ல இனிமே வரப்போறவங்கள தம்பி வேணாம் ஓடிடு அப்படின்னு சொல்றதுக்கோ கிடையாது. இப்போ ஃபேமிலியை விட்டு ஊரை விட்டு 2000 கிலோமீட்டர் தள்ளி ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு நம்மளை பொசிஷன் பண்றாங்கன்ற போது அங்க போய் அந்த ஊருடைய கல்ச்சரு ஃபுட்டு என்விரான்மெண்ட் பழகிறதுக்கே 1/2 வருஷம் ஆயிடும். நாங்க வேற அப்போதான் இட்லி குண்டாண்டு எடுத்த இட்லி மாதிரி நல்லா தகன்னு ஃப்ரெஷ்ஷா வேற வருவோம்ல. நாங்க இந்த கம்பெனிக்குள்ள போய் இந்த கம்பெனியோட என்விரான்மெண்ட்டா அது எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்க இன்னொரு 1/2 வருஷம் போயிடும். அதுக்குள்ள நாங்க நொந்து நூடுல்ஸாவே ஆயிடும். இப்படி நொந்து நூடுல்ஸா போறதுக்கு ப்ரிஃபர்டு லொகேஷன்லேயே கிடைச்சிருச்சுன்னா ஜாலியா வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். அதே மாதிரி இந்த பஸ் விஷயம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மாத்திக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறதே இந்த பதிவுடைய நோக்கம். அவ்வளவுதாங்க மேட்ரு, புரிஞ்சுக்கிட்டாங்க வாசி. வாழ்க்கையில 8 மாசத்தை இதர் உதர் கிதர்னு சொல்லி வாழ்ந்து ரைட்டு. அப்படியே அந்த கமெண்ட்ஸ் போட போற வழியில அந்த சப்ஸ்கிரைபர் லைக் பட்டன் கொஞ்சம் மறக்காம தட்டிடுங்க. போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், போயிட்டு வரேன்.